இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு தியாத்திரா சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18 29 வசனம் வரை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இது 4வது சபை. இதுக்கு முன்பாக 3 சபைகள் பார்க்கப்பட்டன. இந்த சபையை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த சபையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து 12 வசனங்களை குறித்து அந்த சபையை குறித்து பேசியிருக்கிறாரு. நல்ல விஷயங்களை குறித்தும் கெட்ட விஷயங்களை குறித்தும் அவங்களுக்கு வார்னிங் மாதிரி கொடுத்தோம். அதே நேரத்தில் அட்வைஸும் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வசனங்கள் இந்த தியாத்திரா சபையை குறித்து பேசியிருக்கார். அதுக்கு அடுத்த அதிகமான வார்த்தைகளை கொண்டு ஒரு சபையை பற்றி பேசியிருக்கார். பார்த்தீங்கன்னா அது லவோதிக்கர் சபை. அது கடைசி சபை, 7வது சபை. ஸோ 12 வசனங்களை குறித்து அதிகமாக இயேசு கிறிஸ்துவினால் பேசப்பட்டு யோவான் அப்போஸ்தலர் மூலமாக அந்த தரிசனத்தின் மூலமாக அவர் சொன்னதெல்லாம் அந்த தியாத்திரா சபைக்கு எழுதுவாயாக அப்படின்றத 12 வசனங்களை குறித்து எழுதியிருக்காரு. இதில் நான் பாட்டாக நான் பிரிச்சிருக்கிறேன் நான். ஸோ இந்த தியாத்திரா சபை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தியாத்திரா சபை எங்கே இருக்குது அப்படின்னு அந்த நாட்களில், அதாவது புதிய ஏற்பாடு ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய முடிவு புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா மக்கதோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது டர்க்கியில் நார்த் பகுதியில், நார்த்தில் இருந்து அப்படியே சென்ட்ரல் அண்ட் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நார்த் பகுதிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மக்கதோனியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடம். அந்த மேப்பு குறித்துலாம் போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டர்க்கினுடைய ஒரு பெரிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மக்கதோனியான்ற ஒரு இடம் சென்ட்ரல்லேருந்து இப்படி வருது. ஸோ அந்த மக்கதோனியா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுங்க. அந்த மக்கதோனியாவில் இதில் தியாத்திரான்றது ஒரு ஊர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பி, அதுவும் மக்கதோனியா சம்மந்தப்பட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். லிடியா அப்படின்றவங்களை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் 16 வாசிச்சிருப்பீங்க. அந்த லிடியா அப்படின்ற ஒரு விசுவாசி, அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக முதல்ல ஏற்றுக்கொண்ட, புதிய ஏற்பாட்டில் முதல்ல ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, அதாவது பவுலினுடைய ஊழியம் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிடியா. ஸோ பவுல் மூலமாக லிடியா, அதாவது வேறு தேசத்து ஸ்ரீ, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவுலினுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த லிடியானுடைய இருதயம் திறக்கப்பட்டு அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்க. இந்த லிடியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊர் தியாத்திரா. இந்த தியாத்திரா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டர்க்கியினுடைய வெஸ்ட் பகுதி. டர்க்கியினுடைய இந்த பகுதி எடுத்திங்கன்னா இது ஈஸ்ட் பகுதி டர்க்கிக்கு, இது வெஸ்ட் பகுதி. டர்க்கியினுடைய வெஸ்ட்டில் இந்த தியாத்திரா அப்படின்ற ஒரு சிறு பட்டணம். ஸோ இந்த தியாத்திரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 1,00,000 பேர், 1,00,000 ஜனங்க அங்கே வாழ்கிறாங்களாம் டர்க்கியில். 1,00,000 ஜனங்க. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க இல்லை எந்த தெய்வத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்க டர்க்கியினுடைய அந்த ஜனத்தொகை நீங்கள் முழுசாக எடுத்திங்கன்னா 1,00,000 பேர். அதில் பார்த்தீங்கன்னா சிலர் ஒரு மதத்தை சார்ந்திருக்காங்க, சிலர் பைபிள் படிக்கிறாங்க, சிலர் கர்த்தரை தொழுது கொள்கிறாங்க. இது போல் இருக்குது. ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் தான். ரொம்ப அதிகமான ஒரு 4-5 ரோட்ஸ் தான் இருக்குது. அதில் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ஸ்கூலு, ஒரு பார்க்கு, ஒரு ஹாஸ்பிட்டல், அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஊர் தான் அது தியாத்திரா இப்போ இருக்கிறது. அதாவது 25-26 பிசி நினைக்கிறேன், பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் அந்த காலகட்டத்தில் தியாத்திரா அப்படின்ற ஊர் ஒரு பெரிய நிலநடுக்கம் எல்லாம் மொத்தமாக நிறைய எல்லாம் பாழடைஞ்சு போய் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் நிறைய அந்த வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அது. ஸோ இது தியாத்திரா அந்த நாட்களில், அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் ஒரு 28-27 வருஷங்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 26-27 வருஷத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பூமி எதிர்ச்சினால அந்த பட்டணமே முழுசாக அழிஞ்சு போச்சான். சரி, அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, லிடியா குறித்து நம்ம பார்த்தோம். அவங்களுடைய சொந்த ஊர் தியாத்திரா. சரி, தியாத்திராவில் என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தியாத்திராவில் துணிகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, நெஞ்சு அந்த துணியை ரெடி பண்ணி அந்த வெள்ளை துணி மேலே கலர் போடுவாங்களாம். பர்பிள் கலர், அது ஒரு வித்தியாசமான கலர்கள்லாம் போட்டு அந்த துணியை ரெடி பண்ணி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுங்க, திருப்பூர் மாதிரின்னு வச்சுங்க. ஸோ அந்த துணிகளுக்கு கலர்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்களாம், அங்கேருந்து பல ஊர்களுக்கு டர்க்கியில் என்ன பண்ணுவாங்களா பல இடங்களுக்கு அவங்க எடுத்துக்கொண்டு போவாங்களாம். அங்கே போய்ட்டு அதாவது நம்ம ஊரில் இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, புடவைலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், புடவை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா கலர் துணியெல்லாம் விற்கிறவங்க அதை தான் லிடியா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து அந்த துணிகளெல்லாம் எடுத்து, கலர் போட்ட துணியெல்லாம் எடுத்து வெவ்வேறு ஊருக்கெல்லாம் தியாத்திராலிருந்து அவங்க பிலிப்பி அது போல் பெரிய பெரிய ஊர்களுக்கு கொண்டு போய் அங்கே துணியெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்களாம். சரிங்களா?
அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18வது வசனத்துக்கு வரும். நம்ம தியாத்திரா சபையினுடைய 18வது வசனத்தில் பார்த்தீங்க, தமிழில் நீங்கள் வாசிங்க அப்படின்னாக்க, அந்த சபை தூதனுக்கு எழுதுவதாவது அதாவது இதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது யார் பேசுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. அதாவது தேவனுடைய குமாரர். நான் இது தமிழில் நான் வாசிக்கிறேன். நான் பாருங்கள். அதாவது தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும், வெண்கலம் போன்ற ஸோ அக்னி ஜுவாலையும் உள்ள கண்கள். ஏன் அது வந்து கர்த்தருடைய கண்கள் வந்து அக்னி ஜுவாலையும் போய், அதாவது நெருப்பு கட்டி மாதிரி ஏன் கண் அப்படியே குபு குபு குபுன்னு ஏன் எரியணும், ஏன் அவருடைய கண்கள் அப்படி இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும். அது போல் எரியிற கண்கள்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கால் ஏன் அது போல் பிரான்ஸ் அப்படின்றாங்க, ஆங்கிலத்தில் வந்து பிரான்ஸ், இல்லைன்னா எரிந்த வெண்கலம் போலையாம். வெங்கலம்னா அது இப்போ நிறைய இந்த டீ கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி வெங்கலம் மாதிரி ஒரு பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எரிகிற அந்த வெங்கலம் போல் ஒரு மாதிரி அந்த ஒரு ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் கலரில் அது போல் இருக்குது அது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கண்கள் வேகமாக எரியுது பாருங்கள், குபு குபு குபுன்னு எரியிற மாதிரி, நெருப்பு எரியிற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அநேகமாக அவருடைய கோபத்தையும் தீர்ப்பையும், அதாவது நியாய தீர்ப்பையும், அதே நேரத்தில் ஜனங்க மீது, ஜனங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இந்த ஜனங்க இப்படியெல்லாம் பாவம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கோபத்தினுடைய அந்த நாட்கள் அவர் வரனால, கர்த்தருடைய கோபா அக்னி இல்லைன்னா கோபத்தினுடைய நாட்கள், அதாவது எடுத்துக்கொண்ட பிறகோ இல்லை சபை எடுத்துக்கொண்ட பிறகோ அல்லது கோபத்தினுடைய நாட்களில் கர்த்தர் அங்கே வந்து நிற்கிறனால, கர்த்தர் அங்கே வந்து வாக்காடுறனால, கர்த்தர் வந்து பேசுகிறனால அவருடைய கண்கள் அப்படி இருக்குதான். ஸோ அதனால் அவருடைய கண்கள் வந்து கோபத்தையும், அவருடைய கண்கள் வந்து நியாய தீர்ப்பையும், அவருடைய கண்கள் வந்து ஜனங்க செய்கிற அந்த தவறுகளையும் அதை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், ஏங்க கண்ணு உங்களுக்கு அவ்வளோ செவையல் இருக்குது, தக்காளி பழம் மாதிரி உங்களுக்கு சிவப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, கோவமா, சண்டையா அப்படின்னு பாருங்கள். ஸோ அது போல் அந்த இவருடைய கண்கள் வந்து எரிகிற அந்த நெருப்பு போல இருந்தது அந்த கண். ஸோ செவ்வையர்னு அது போல் அந்த நெருப்பு எரிகிற மாதிரி. கால்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்கலம் போல், எரிந்த வெண்கலம் போல் அப்படின்னாக்கா அது நியாய தீர்ப்புனா இவர் சொல்கிறத நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, இவர் சொல்லுகிறதுக்கு எதிர்த்து பேசுவாங்க, இவர் சொல்வதற்கு சில காரியங்களை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, விசுவாசிக்கல. ஸோ அது போல் அதனால் இது அந்த நியாய தீர்ப்பை குறித்து, நியாய தீர்ப்பு சம்பந்தமாக, பனிஷ்மெண்ட் சம்பந்தமாக அவர்களை வந்து தண்டிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வரனால அவருடைய இரண்டு கால்களும் எப்படி இருந்ததுன்னா வெண்கலம் போல், அதாவது கொதிக்கிற அந்த வெண்கலம் போல் இருந்துச்சா. ஸோ அதனால் கண்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கினீங்க, இது போல் கால்கள், வெண்கலம் போல் 2 கால்கள் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கினீங்க. இதுதான் வந்து 18வது வசனம் முடிந்தது. ஸோ அடுத்து நம்ம 19வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு காரியங்களை குறித்து சொல்கிறார். நான் உன்னுடைய கிரியைகளை குறித்து நான் அறிவேன். யாருடைய கிரியைகள்? தியாத்திரா சபையினுடைய அந்த விசுவாசிகளுடைய கிரியைகளை குறித்து நான் அறிவேன். என்னென்னப்பா கிரியை, என்னென்ன காரியங்களை அவங்க செஞ்சுருக்காங்கன்னு ஒரு 4 காரியம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பு, அதாவது தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, பிறர் மேல் வைத்திருக்கிற அன்பு, அதுக்கப்புறமா விசுவாசம் பொதுவாக யார் மேலே அப்படின்னா கர்த்தர் மேலே. ஸோ கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பும், கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களே, 3வது அதையும் நான் அறிவேன். 4வது பார்த்தீங்க அப்படின்னா மகா பொறுமையாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க அந்த ஊரில். ஸோ அந்த ஊரில் ஊழியத்தை செய்கிறாங்க அப்படின்னா யார்ப்பா செய்கிறாங்க, இப்போ யார் செய்கிறாங்க? பூமி எதிர்ச்சி வந்து எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இப்போ யார் அந்த ஊழியத்தை செய்வாங்க அப்படின்னா, இந்த டர்க்கியினுடைய முழு தேசத்தை நீங்கள் எடுத்துக்கினீங்க அப்படின்னாக்கா 2 லட்சத்தி சில்ட்ரன், 2 லட்சம் ப்ளஸ் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களாம். டர்க்கி தேசத்தில் 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த தியாத்திரா அப்படின்ற ஊர் வந்து டர்க்கியில் இருக்கிறனால 7 சபைகள், இது 4வது சபை, 4வது ஊர். ஸோ அந்த டர்க்கியில் 2 லட்சம் கிறிஸ்தவர்கள், அந்த 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வெறும் யூத குடும்பங்கள் 20,000 பேர் இருக்காங்களாம். மொத்தமாக எல்லாம் சேர்த்திங்கன்னா 20,000. ஸோ 2 லட்சம் கிறிஸ்தவர்கள், 20,000 யூதர்கள். ஸோ 2 நீங்கள் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா 2,20,000 ப்ளஸ் அவ்வளவு நபர்கள், அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த ஊரில், அந்த தியாத்திராவில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அது போல் இருக்கும்போது நிறைய சபைகள், வீட்டு சபைகள், அங்கங்கே சின்ன ஒரு வீட்டில்
ஒரு 30 பேர் கூடுறது, 25 பேர் கூடுறது. ஸோ வீட்டு சபைகள் அதிகமாக இருக்குமா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல சினகோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யூதர்கள்லாம் கூடுகிற ஒரு ஸ்தலம். அதுபோல் அந்த சினகோகில் அங்கங்கே அவங்க டர்க்கியில் கூடினாலும் நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த தேசத்தில், ஆனால் அவர்கள் அங்கங்கே கூடுகிறாங்க. சில வேலைகளை பார்த்தீங்கன்னா ரகசியமாக அவங்க கூடி நிறைய கிறிஸ்தவர்கள் ஜபிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறவங்க, அங்கே பைபிள் வாசிக்கிறவங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கிறவங்க. எதுக்கு பொறுமையாக? அவருடைய வருகைக்காகவும் அவருடைய காரியங்களுக்காகவும் அவனுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறவங்க, அதான் 4. ஸோ இந்த 4 விஷயங்களை குறித்து நான் அறிவேன், உங்களுடைய அன்பை குறித்து அப்படின்னு சொல்கிறார். ஸோ முதல் சபை பார்த்தீங்கன்னா எபேசர் சபை. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சபைக்கும் இந்த தியாத்திரா சபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத புரிஞ்சுங்க. எபேசர் சபையில் பார்த்தீங்கன்னா அன்பை விட்டு விடுகிறாங்க, கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பு விட்டுடுறாங்க. ஸோ கர்த்தர் மீது அன்பே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ இருக்கிறாங்க அவ்வளோதான். கர்த்தர் மீது அந்த அளவுக்கு நேசம் பாசம் அதெல்லாம் இல்லாமல் சபைக்கு போகிறாங்க வராங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போதனைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சவுண்டாக இருந்தது. யார்? எபேசர் பட்டணத்துடைய அந்த டாக்ட்ரின், அந்த வேத ரகசியங்கள் அந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு டீச்சிங்ஸும் நல்லா கற்று வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அன்பை இழந்தவங்க ஆனால் டாக்ட்ரினில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அந்த டீச்சிங்ஸ் போதனையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து எபேசர் பட்டணம். ஆனால் தியாத்திரா பட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆனால் போதனையில் ஸ்ட்ராங்காக இல்லை, வீக். டீச்சிங்ஸில் இல்லை, ஏதாவது கேட்டால் அந்தளவுக்கு புரியல, அந்தளவுக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் தெரியுது, டீச்சிங்ஸ் எல்லாம் நல்லா சொல்கிறாங்க, அது எபேசர் பட்டணம். ஆனால் அன்பு இல்லை. அன்பு இல்லாதனால ஒன்றும் இல்லை. சபையில் பார்த்தீங்கன்னா சில சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா போதிக்கலாம், நல்லா பேசலாம், நல்லா எல்லாமே செய்யலாம், ஆனால் அன்பு இருக்காது. அப்படி முகம் திருப்பிக்குவாங்க, இன்னொருத்தர் கூட பேச மாட்டாங்க. இல்லை அவங்க ரொம்ப ஏழைப்பட்டவங்களோட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப அவங்க படித்தவங்களாக இருக்கலாம், அவங்க கூட நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா படித்தவங்கன்னு சொல்லி பேச மாட்டாங்க. இல்லைன்னா படித்தவங்க வந்து படிக்காதவங்களோட பேச மாட்டாங்க. ஸோ இது போல் வந்து என்னன்னாக்கா அன்பே இருக்காது அந்த சபையில். எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருப்பாங்க. அதாவது என்னென்னா இது ஒரு கூட்டம், அதாவது கூட்டம் ஏ, கூட்டம் பி, கூட்டம் சி, கூட்டம் டின்ற மாதிரி ஏபிசிடி எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் சேர மாட்டாங்க. அது என்ன ஏதுனாக்கா யாரும் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. அவங்க பாட்டு வந்து சபையை விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அன்பே இல்லை. அது பார்த்தீங்கன்னா எபேசர் சபை. ஆனால் தியாத்திரா சபையில் அன்பு இருந்தது, கிரியை இருந்தது, நல்லா எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, டாக்ட்ரின் இல்லை. நல்ல அன்பாக இருக்கிற சபைப்பா. அங்கே போனால் அன்பு பொழியிறாங்க, அப்படியே வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, அது இது எல்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சிங்ஸ் இல்லை, பேஸ் இல்லை. ஸோ இதுதான் வந்து தியாத்திரா சபை. ஆனால் விசுவாசம் இருக்குது, நல்ல விசுவாசம். சில இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமான விசுவாசம். சில பேர்லாம் என்கிட்ட வரும்போதெல்லாம் பேசுகிறத பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே உடைக்கிற மாதிரி ஒரு விசுவாசம், அது எல்லாம் உடைஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு விசுவாசம். பொறுமையோட கூட இருப்பாங்க. ஆனால் டாக்ட்ரின் அந்த அளவுக்கு இல்லை, புரிஞ்சுங்களா. ஸோ அதனால் அன்பும் முக்கியம், டீச்சிங்ஸும் முக்கியம், அதான் உபதேசமும் முக்கியம். அன்பும் முக்கியம், வசனத்தின் அடிப்படையில் அந்த உபதேசமும் ரொம்ப முக்கியம். 2 இருந்தால் தான் அந்த சபை வந்து உயிரோடு இருக்குமா. ஒன்று இருந்து ஒன்று இல்லை அப்படின்னா போச்சு, சரிங்களா. ஸோ இந்த சபையில் பார்த்தீங்கன்னா தியாத்திரா சபையில் அன்பு இருக்குது. சரி, இதுதான் வந்து உங்களுடைய கிரியைகளை குறித்து நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி, அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ கிரியைகள் என்ன காரியங்கள்லாம் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த நாட்களில் முந்தின நாட்களில் நீங்கள் பண்ணதோட இப்போ ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்கிற டர்க்கியில் இப்போ இருக்கிற தியாத்திரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, டர்க்கியில் வந்து இப்போ தியாத்திரா அப்படின்ற பேர் சொல்கிறது இல்லை, அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கீசார் அப்படின்றாங்க. தியாத்திரா அப்படின்னாக்கா அக்கீசார் அப்படின்னு சொல்லி. அக்கீசார் நம்ம கன்னடாவில் பார்த்தீங்கன்னா அக்கினா அரிசின்னு அர்த்தம். ஸோ ஆனால் வந்து அங்கே வந்து டர்க்கி மொழியில் வேறு அக்கீசார் அப்படின்னு சொல்லி. ஹிசார் அப்படின்னா அப்படின்னா வெள்ளன்னு அர்த்தம். ஹிசார் அப்படின்னாக்கா கேசல்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு? இப்போ தாஜ்மஹால் எப்படி பார்க்குறீங்க நீங்கள், தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி வெள்ளை கோபுரம் இல்லைன்னா ஒரு வெள்ளை, அதுக்கு கேசல் அப்படின்றத தமிழில் ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்குங்க. இதை நம்ம பார்ப்போம். கேசல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழில் வந்து கோட்டை, செங்கோட்டை இல்லை, இது வந்து வேற கோட்டை, இது வந்து வெள்ளைக்கோட்டை அப்படின்னும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மலையில், அந்த டர்க்கியில் அந்த தியாத்திரா அப்படின்ற ஊரில் இருந்த அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கோட்டை இருந்துதான். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை அப்படியே தெரியும். எப்படி ஒரு தாஜ்மஹால்
கொஞ்சம் தூரத்தில் தாஜ்மஹால்னு எப்படி வெள்ளையாக ஒரு கோட்டைன்னு சொல்கிறான் பாருங்கள். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலூரில் ஒரு கோட்டை இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மலைக்கு மேலே தியாத்திரானுடைய அந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கோட்டை எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுமா. ஸோ அதனால் வந்து வெள்ளைக்கோட்டை அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு பேரும் ஹக்கீசார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பேர். தியாத்திரா அப்படின்றது பழைய பேர். ஸோ அந்த தியாத்திரா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது அந்த டர்க்கி மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்குதான். வெள்ளை மாளிகை இல்லை வெள்ளைக்கோட்டை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலை மேலே இருக்கிற நிறைய இந்த பிணங்கள்லாம் வச்சு எல்லாம் உள்ளே வச்சுட்டு எல்லாம் உள்ளே நிறைய டெட் பாடியெல்லாம் வச்சு உள்ளே அவங்க கவர் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் வந்து கல்லறைகள் அப்படின்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தியாத்திரா அப்படின்னா மலை மேல் இருக்கிற கல்லறைகள் அப்படின்னு பேரும். நிறைய கல்லறைகள் எல்லாம் மேலே போயிட்டு அவங்க தோண்டி அங்கே எல்லோரும் வச்சுட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் டர்க்கியில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க பாருங்கள் அந்த நாட்களில். ஸோ அங்கே போயிட்டு அதை திறந்து எல்லாம் உள்ளே வச்சு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ஒயிட் கேசல் இல்லைன்னா வெண்மையான ஒரு கோபுரம் மாதிரி அப்படின்னு வச்சுங்க. ஸோ இதுதான் தியாத்திரா. ஆனால் நம்ம வேத புஸ்தகத்தில் தியாத்திரா அப்படின்னு சொல்லி இந்த பழைய பேரில் எழுதியிருக்கிறதுனால நம்ம அதிலே போகலாம். ஸோ இந்த தியாத்திரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க முன்ன பண்ண கிரியைகளோட இப்போ பண்ணுற கிரியைகள் ரொம்ப அதிகமாக இருக்கான். எந்த கிரியைகள்? கர்த்தர் சம்மந்தமாக, அதாவது ராஜ்ய சம்மந்தமாக தான் இருக்கணும் அது, சரிங்களா? அந்த கிரியைகள்லாம் எந்தெந்த கிரியைகள்? அன்பில் அவங்க ரொம்ப ஓங்கி இருக்கிறாங்க, விசுவாசத்தில் இருக்கிறாங்க, அதாவது ஊழியங்கள் சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க, அவங்க பொறுமையோடு அவங்க காத்திருக்கிறாங்க. இந்த 4 காரியமும் எனக்கு ரொம்ப அவங்களுடைய காரியங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆனால் உங்கள் மேலே எனக்கு குறைகள் உண்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேற ஒரு அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எனக்கு ஒரு அஃபென்சஸ் அப்படின்வாங்க. அஃபென்சஸ், உங்கள் மேலே எனக்கு ஒரு சில குறைகள் உண்டு. என்னப்பா குறை அது அப்படின்னா நீ வந்து பொறுத்து கொள்கிற, பொறுமையோடு இருக்கிறது வேற, ஆனால் பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். நீ டாலரேட் பண்ணுற. என்னத்தை டாலரேட் பண்ணுற அப்படின்னா ஒரு தவறுதலான ஒரு போதனையை நீ என்ன பண்ணுறன்னா, அதாவது அப்படியே பொறுத்து கொண்டு அந்த தவறுதலான போதனை தவறுன்னு தெரியும், ஆனால் அப்படியே பொறுத்து கொண்டு என்ன பண்ணுற, நல்ல போதனையை தெரிஞ்சுக்கணும், நல்ல போதனையை கற்றுக்கணும் அப்படின்னு இல்லாமல் சொல்லட்டும் அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறது அப்படியே நீ கேட்டே இருக்கிற. ஸோ தவறுதலான போதனை ஒரு ஸ்திரீயின் இடத்துல இருந்து, அதாவது அந்த ஸ்திரீக்கு ஜெசபேல் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த ஸ்திரீ பேர் உண்மையான பேர் ஜெசபேல் இல்லை, ஆனால் ஜெசபேல் போல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்திரீ வந்து ஜெசபேல் அப்படின்ற அந்த ஸ்திரீனுடைய போதனையை நீ வந்து தியாத்திரா சபையில், அதாவது சபை அப்படின்னா விசுவாசிகள்லாம் கூடியிருக்கிற இடம், இந்த இடத்துல கூடினாலும் தியாத்திரா சபை தான், இந்த வீட்டில் ஒரு 10 பேர் கூடினாலும் தியாத்திரா சபை தான், மறைமுகமாக அண்டர் கிரவுண்டில் ஒரு 50 பேர் கூடியிருக்காங்கன்னா அதுவும் தியாத்திரா சபை தான். ஸோ அந்த மாதிரி சபைகளுக்குள்ள ஒரு ஸ்திரீ உள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறுதலான ஒரு போதனையை அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா பிரசங்கம் பண்ண இவங்க என்ன பண்ணுறாங்க, அன்போடு கூட பொறுமையோடு கூட என்ன பண்ண அப்படியே அவங்க கேட்டு அப்படியே அவங்க அந்த காரியங்களையும் கேட்டுக்கிறாங்க. இது எனக்கு ஒரு குறையாக இருக்குப்பா உன் மேலே. ஸோ தியாத்திரா சபைக்காரே, உன் ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீ ஜெசபேல் போல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னைத்தானே தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு தவறுதலான ஒரு போதனையை உனக்கு சொல்லி உன்னை மயக்கி அந்த ஜனங்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க பாருங்க, அந்த ஜனங்களெல்லாம் மயக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாலியல் உறவு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆண் பெண் உறவுகள்லாம் கொள்ளலாம், அதில் எதுவும் தப்பு இல்லை, அதுக்கப்புறமா சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த 2 காரியத்தை அந்த அம்மா சொல்லித்தராங்களாம். ஸோ அந்த சபையில் அந்த அம்மா, அதாவது டர்க்கி தேசத்தில், இப்போ இருக்கிற டர்க்கி தேசத்தில் 2 காரியங்களை சொல்லித்தராங்களாம். ஏங்க இது மாதிரி நடக்குமா எங்கேயாவது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் அதுக்கு பதில் வரேன். நான் காரியம் 1, தவறுதலான போதனை. என்ன தவறுதலான போதனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன தவறுதலான, இன்னொருத்தர் வந்து அதாவது சபையிலே வந்து மயக்கி அப்படி. ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாரும் கோச்சிக்காதீங்க, இது வந்து ஏதோ ஒரு சபையை நான் இழிவாக பேசலை இங்கே. ஸோ இங்கே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சபையிலெல்லாம் பஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணாங்க. பஸ்ஸெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பஸ்ஸுங்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு 2வது பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து அந்த பஸ்ஸில் எல்லாருமே ஆண்கள் அப்படி உட்காராங்க, இன்னொரு பஸ்ஸில் பார்த்தா எல்லாம் லேடிஸ் எல்லாம் உட்காராங்க, எல்லாம் வந்து இப்போ யூத், அதாவது திருமணம் ஆகாதவங்க எல்லாமே ஆண்கள்லாம் அப்படி உட்காராங்க, பெண்கள்லாம் உட்காராங்க. இன்னொரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதானவர்கள் எல்லாம் உட்காந்து எல்லாம் பஸ்ஸெல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் கிளம்பி ஊட்டிக்கு போச்சு. ஸோ எல்லாம் ஊட்டிக்கு போய்ட்டு எல்லாம் அங்கே எல்லாம் இந்த யூத் மீட்டிங்கு நைட்டு எல்லாம் பிரசங்கம், அது இது மெசேஜு ப்ரோக்ராமு
அங்கே எல்லாம் அந்த குவிஸ் எல்லாம் நடத்துவாங்க இல்லைங்களா, கொஷின் அண்ட் ஆன்சர், அது இதெல்லாம் எல்லா ப்ரோக்ராம்லாம் நடந்தது, மெசேஜ்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த அங்கேயே வந்து ஊட்டியில் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் எல்லாம் இருந்துட்டு அந்த பஸ் எல்லாம் திரும்ப வாபஸ் வந்துச்சு எங்கள் சர்ச்சுக்கு. ஸோ அப்படி திரும்ப வாபஸ் வரும்போது என்ன போச்சுன்னா, அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பஸ்ஸு பெண்கள் பஸ்ஸுன்னு இருந்தது, அதாவது யூத். வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. வரும்போதுனா எல்லாம் ஒன்றா வந்துட்டான். அப்போ வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அங்கே வந்து அந்த போதகர் வந்து என்ன பண்ணலை, எங்கே மிஸ் பண்ணிட்டுக்கிறார் அப்படின்னா அப்படி. ஸோ ஏன்னா இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்யாணங்கள், இது ஆகுது கல்யாணம், உடனே கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை, நிறைய கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை பலுகி பெருகட்டும், சபை வளரட்டும். ஸோ இது போல் வளர்க்கக்கூடாது. ஸோ இது வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு பையனை பொண்ணு அப்படி சேர்த்து விட்ற, அது ஒரு யூத் மீட்டிங். அப்போ அது பஸ்ஸில் நீங்கள் எங்கே கூட்டின்னு போகிறீங்க, தனித்தனியாக வைக்கினாங்க. ஸோ எதுக்கு நம்ம எல்லாம் போகிறோம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணோம், அப்போ இந்த பக்கம் வா, பெண்கள்லாம் இந்த பக்கம் வாங்க, எல்லாம் அந்த பக்கம் ரூமில் தங்க. ஸோ நீங்கள் போய் ஒன்றா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுக்குமா சபைக்கு போகிறீங்க சொல்லுங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பஸ்ஸில் எல்லாம் மிக்ஸாக எல்லாம் வரும்போது பார்த்தா இல்லை, எல்லாம் கண்ட்ரோலே எல்லாம் போச்சாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரமுறை, தெளிவாக பேசணும். இங்கே இப்படி இருமா, இது இப்படி தான், அது அப்படி தான், அது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சபையில் பார்த்தீங்க, தியாத்திரா சபையில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பரவாயில்ல நீ உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ உறவு வச்சுக்கிறதுக்கு ஒரு சபையா, நீ வா, நீ இன்னைக்கு வா, நீ இந்த பொண்ணு இங்கே வா, இது அது போலலாம் கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது இந்த சபை. இந்த தியாத்திரா சபை வந்து ரொம்ப 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 வேற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இது போல் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், படைச்ச உணவுகள்லாம் இது. ஸோ இந்த தியாத்திரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில், அதாவது பழைய ஏற்பாடு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க, இல்லை புதிய ஏற்பாடினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வானத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து கும்பிடுவாங்களா, சூரியனை கும்பிடுவாங்களாம், நட்சத்திரங்களெல்லாம் கும்பிடுவாங்களாம், நிலாவை கும்பிடுவாங்களாம். ஸோ அதெல்லாம் வானத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை கும்பிடுவாங்களாம் அவங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சிலையாக வச்சு கும்பிடுவாங்களாம். ஸோ இந்த நாட்களில் என்னங்க அது, என்ன ஐடல்ஸு, என்ன மாதிரி ஒரு ஐடல் இந்த நாட்களில் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது வரும். ஸோ அதில் 21வது வசனத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு டைம் கொடுத்தாராம் கர்த்தர். இந்த பாருமா, நீ திருந்து, நீ இப்படியும் கற்றுக் கொடுக்குற, அதே நேரத்தில் நீ என்ன பண்ணுறன்னு தெரில, நீ வந்து ஏதாவது தகாத உறவெல்லாம் வச்சு அந்த சபையை கெடுத்து விட்டினா என்ன அர்த்தம் அது? ஸோ உனக்கு நேரம் கொடுத்தேன் நான், நீ மனம் திரும்புவதற்கு ஒரு நேரம், நீ மனம் திரும்பிடுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ மனம் திரும்புவதற்கு என்ன பண்ணல, நீ ஒத்துக்கல, மனம் திரும்புவதற்கு நீ ஒத்து போல. கர்த்தரே என்ன பண்ணார்னா, அந்த ஸ்திரியை சந்திச்சிருக்கலாம், தரிசனத்தில் பேசியிருக்கலாம், வசனம் மூலமாக பேசியிருக்கலாம், இல்லை வேத அதாவது போதகர் மூலமாக பேசியிருக்கலாம், இல்லை வேறு விசுவாசிகள் மூலமாக பேசியிருக்கலாம், நீ பண்ணுறதெல்லாம் தப்புமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணலையா, அந்த ஸ்திரீ வந்து கேட்கல, பேச்சை கேட்கல. அதனால் மனம் திரும்பணும் அப்படின்றதுக்கு அவங்க வந்து ஒத்துப்போல. எந்த விஷயத்துலேருந்து மனம் திரும்பணுமா அப்படின்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் உறவுலேருந்து அவங்க என்ன பண்ணுமா, தவறுதலான உறவு, இது தப்பு. ஆண் பெண் அவங்க யாரும் திருமணமே ஆகலை, அவங்க ஆண் பெண் உறவு, இன்னொருத்தர் யாரா நீ இன்னைக்கு, அந்த பொண்ணு அன்னைக்கு, அந்த ஆள் இன்னைக்கு. ஸோ அது மாதிரினா இது என்னது, இது கிளப்பு மாதிரி ஆகிப்போச்சு அது. ஸோ அதனால் இது போல் நீ வழி நடத்தின்னு வரியா அந்த சபையை. இந்த சபை அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருந்தோம், என்னுடைய ஊழியக்காரர்களை, என்னுடைய விசுவாசிகளை தவறுதலாக நீ போதனை செய்து இது போல் நீ வழி நடத்திட்டு வரியே. இந்த விஷயத்துலேருந்து, எந்த விஷயத்துலேருந்து, இது போல் ஆண் பெண் உறவுகள், தவறுதலான உறவுகள், பாலியல் உறவுகள்லேருந்து நீ இது போல் கற்றுத்தரியே, ஓப்பனாக மைக்கை பிடிச்சி இது போல் பேசுகிறியே, இது போல் விஷயத்திலிருந்து நீ அறிக்கையிட்டு மனம் திரும்பு. அதுக்கு உனக்கு நேரம் கால அவகாசம் நான் கொடுத்தேன், ஆனால் நீ திரும்பலை. ஸோ அது போல் நீ திரும்பாதனால உன்னை வந்து என்ன பண்ணுவோன்னா கட்டில் கிடையாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான். அதாவது உன்னை வந்து ஒரு சிக் பெட்டில் நீ வந்து அப்படியே வியாதிஸ்தராக உன்னை ஒரு பெட்டில் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை வந்து பெட்டில் நான் அட்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவளோடு கூட யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, அவளோடு கூட யாரோட, ஜெசபேலோட யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவர்களெல்லாம் நான் மகா உபதிரவத்துக்குள்ளே நான் தள்ளிடுவேன். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஜிடி, மகா உபதிரவம், கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபதிரவத்துக்குள்ளே நான் தள்ளிடுவேன். ஆனால் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா மனம் திரும்பிடணும். இந்த செய்கிற அந்த விஷயத்துலேருந்து, இந்த காரியம், தவறுதலான காரியம், தப்பான காரியத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனம் திரும்பிடுங்க. புரிஞ்சுங்களா? ஏதாவது எய்ட்ஸ் ஏதாவது வந்துட போகுது, இன்றைக்கி இப்படி இப்படின்னு அது மாதிரி பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், அது சபையா இல்லை அது எய்ட்ஸ் வியாதி வர்றதுக்கு உண்டான ஒரு சபையா அது? ஸோ அதனால் அதுலேருந்து என்ன பண்ணணுமா, மனம் திரும்பணும். மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களை மகா உபதிரவத்துக்குள்ளே அங்கே தியாத்திரா சபை
டர்க்கியில் அதுபோல் ஒரு மகா உபதிரவ காலத்துக்குள்ளே நான் தள்ளிடுவேன். மகா உபதிரவ காலத்துக்குள்ளே நான் தள்ளிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய அந்த நம்ம இதிலெல்லாம் மத்தேயு 24 இது போல் மார்க்கு, லூக்கா, கடைசி காலம் வெளிப்படுத்தும் விசேஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகா உபதிரவ காலம் அப்படின்னா கடைசி 3.5 வருஷம், அதாவது 42 மாதங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சபை வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா கடைசி கால சபை அப்படின்றதான் தோணுது. ஸோ அந்த கடைசி கால சபை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ மனம் திரும்ப பட்சத்தில் மகா உபதிரவத்துக்குள்ளே போயிடுவேன். மகா உபதிரவத்தில் போயிடுன்னா ரொம்ப கஷ்டம், எல்லாருமே வாழ்கிறது கஷ்டம், முதிரை அது இது பிசாசு கீழே எல்லாம் ரொம்ப கஷ்டம். அது வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, அதுபோல் ஒரு ரொம்ப கஷ்டமான இதாகிடும் யார் இந்த விசுவாசிகளுக்கெல்லாம். அந்த மகா உபதிரவத்துக்குள்ள, அதாவது அந்த ஸ்திரியோட தப்பு பண்ணவங்களை எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், மகா உபதிரவத்துக்குள்ளே நான் தள்ளிவிடுவேன். இவளை வந்து நான் கட்டில் கிடையாக்குவேன் அப்படின்னு சொல்லி, இந்த கட்டில் கிடையாக்குவேன் அப்படின்னாக்கா வியாதியில் படுக்கிறது ஒன்று. ஆனால் வேத அடிப்படையில் இன்னும் நீங்கள் கட்டில் கிடையாக்கி அப்படின்றது இன்னும் ஆழமாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சங்கீதம் 139 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். சங்கீதம் 139 8 நான் வாசிக்கிறேன் பாரு. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இது வந்து தாவீது எழுதுறார் 139வது சங்கீதம். நான் வானத்துக்கு ஏறினாலும், ஸோ வானத்துக்கு ஏறி போகிறீங்க ஆனால் அங்கே பெட்டு போடல, நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், பாதாளத்தில் போய் பெட்டு போட்டு படுத்தா கூட அங்கேயும் நீ இருக்கிறீர். ஸோ பாதாளத்தில் ஒரு பெட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் அது இல்லைங்களா? மேபி கொடுக்கலாம் இல்லைங்களா, ஒரு சின்ன பெட்டு மாதிரி கொடுத்துட்டு அந்த பெட்டில் இரு. ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நெருப்புலாம் எரியுது, பல்லெல்லாம் கடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், பல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பல் இருக்குதுனாக்கா பல்லு கடிச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். பல்லு கடிச்சிக்கிறாங்கனாக்கா ஹீட் அங்கே தாங்க முடியல. ஸோ அந்த வேதனையில் அவள் என்ன பண்ணலாம், மேபி அவள் இறந்து பாதாளத்தில் அவளை கொண்டு போய் அவளுடைய ஆவி அங்கே கூட தண்டனையில் கொஞ்சம் நேரம் அங்கேயே இரு நீ அப்படின்னு சொல்லி, இல்லைனா நித்தியமாக நீ இரு அப்படின்னு சொல்லி. ஸோ சிக் பெட் அப்படின்றத விட பாதாள படுக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ படுக்கை பெட்டு போட்டு, அதாவது ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா என்ன கேட்பீங்க, ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சோன்னே எங்கள் பெட்டு இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி நரகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெட்டு இருக்குதான்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நரகத்தில் ஆல்ரெடி உள்ள பெட்டு வச்சுருப்பாங்க, சின்ன சின்னதாக பெட்டு. ஸோ இப்படி போனால் இடிக்கும், இந்த பக்கம் போனால் இடிக்கும். அதாவது என்னென்னா கோழி கூண்டு மாதிரி, சின்ன கோழி கூண்டு, அந்த கோழி கூண்டுக்குள்ளே ஒரு கோழி இருக்கும், இன்னொரு கோழி கூண்டுக்குள்ளே ஒரு கோழி இருக்கும். ஸோ கூண்டு சின்ன சின்னதாக கூண்டு, அதுக்குள்ளே ஒரு பெட்டுங்கெலாம் போட்டு வச்சுட்டு அந்த பெட்டில் அப்படியே தைன்னு உட்காந்து கத்தின்னு இருக்கணும். எதுக்கு இந்த வேதனை? பேசாமல் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அம்மாவை விட்டு வெளியே வந்துட்டு, ஏம்மா இது போல் இன்றைக்கி இந்த ஆள், நாளைக்கு அந்த ஆம்பளை, இன்றைக்கி இந்த பொம்பளை, அந்த பொம்பளை, எதுக்கு இந்த ஆட்டம், எதுக்கு சபையில் எதுக்கு போகிறீங்க, வர்ஷிப் பண்ண போகிறீங்க, வசனத்தை கேட்க போகிறீங்க, எதுக்கு இந்த ஆட்டம், இதிலேருந்து வெளியே வாங்க. அந்த அம்மா இந்த மாதிரி பண்ணால் அந்த அம்மாவை கட்டில் கிடையாக்குவேன். எங்கே ஒருவேளை பூமியில் ஒன்றும் இல்லாமல் ஸ்ட்ரோக் அடிச்சு போய் நான் கை கால் அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கலாம், இல்லைன்னா நித்தியமாக நரகத்தில் இருக்கலாம். இதனுடைய அடிப்படை வந்து சங்கீதக்காரர், அதாவது தாவீது வந்து இப்படி ஒன்று எழுதுறாரு, கட்டில் கிடையாக்கி, கட்டில் அதாவது கீழே பாதாளத்தில். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவளோடு கூட இது போல் தவறுதல், அதாவது ஆண்கள் அவளோடு கூட தவறு பண்ணாங்க பாருங்கள், அவர்கள் எல்லாரையும் நான் மகா உபதிரவத்துக்குள்ளே நான் தள்ளிடுவேன். ஆனால் மனம் திரும்பிட்டீங்க சொல்லி அறிக்கைட்டு மனம் திரும்பி விட்டுருங்க, அவ்வளோதான். இது என்ன, எதுக்கு இப்போ என்ன சபைக்கு போனால் இப்போ எல்லாம் இப்போ போயிட்டு வந்துடுறீங்க, அவ்வளோதான். இது என்ன, இது போயிட்டு அங்கே போய் அவங்களோடலாம் மீட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அடுத்து 23வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பிள்ளைகளையும், அதாவது அவளை ஃபாலோ பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், யாரை, அந்த ஜெசபேலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஜெசபேல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெசபேல், பேல், பால். ஸோ அந்த பால் சாமியை பாலை உயர்த்துகிறவள் அப்படின்னு அர்த்தம். பாலை உயர்த்த பால் சாமியை வந்து அப்படி ப்ரைஸ் பண்ணி உயர்த்தல், பாலை உயர்த்துகிறவள்னு பேர் யார், ஜெசபேல். ஸோ இந்த ஜெசபேல் அப்படின்ற பேர் வந்து அந்த ஸ்திரீக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து இது போல் பண்ணுறிய நீ, ஒரு வேறு ஊர்லேருந்து, ஒரு லெபனான் தேசத்துலேருந்து அந்த ஜெசபேல் வந்து இங்கே ஆஹாப் அப்படின்ற ஒரு ராஜாவை இஸ்ரேல் தேசத்தில் திருமணம் பண்ணிக்கிறனால, வெளியூர்காரி எப்படி இருந்து இங்கே இப்படி பண்ணுறதுனால, அதே மாதிரி அவர் வெளியூர்காரியா உள்ளூர்காரியா என்னன்னு தெரியல, மேபி அவள் வந்து அந்த தேசத்தில் இருக்கனால வெளியூர்காரி. அந்த வெளியூர்கார பொம்பளை இது போல் சபைக்குள்ளே நுழைஞ்சி இது போல் காரியங்களை கற்றுக் கொடுத்து, அவள் தப்பு பண்ணுறாளோ என்னமோ இன்னொருத்தரெல்லாம் தப்பு பண்ண வச்சு, அவளை ஃபாலோ பண்ண வச்சு, அவளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், அதாவது ஃபேன்ஸ்
இதெல்லாம் வந்து இப்போ சரியில்லை, ஏதோ நான் ஒரு மேலை நாடுகளில் நடக்கிற ஒரு பெரிய பெரிய விஷயங்களாக இருக்குது இந்த ஸ்திரீ பண்ணுற காரியங்கள்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவளை வந்து என்ன பண்ணுறாங்களா, அவருடைய ஃபாலோயர்ஸ், அவளை ஃபாலோ பண்ணுறவங்களும் அவருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு, அவர்களையும் நான் அடிப்பேன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி அடிக்கிறனால எல்லா சபைகளுக்கும் தெரிய வருமா, என்னன்னு தெரிய வருமா, ஓ கர்த்தர் வந்து இருதயங்களை நோக்கி பார்க்குறவர், கர்த்தர் வந்து உள்ளே இருக்கிற இருதயத்தில் யோசிக்கிற விஷயங்களையும் பாவங்களையும் பார்க்கிறவர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னா அவங்க இறந்தே போயிடுவாங்களாம் மரணமாக, புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மரணம் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய கண் வந்து நெருப்பு மாதிரி எரிதான். என்னம்மா இந்த சபையில் இந்த மாதிரி நடந்துனுக்குது, என்ன அமக்கலாம், அது என்ன என்ன நடத்தே சரியில்லையே அது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எரிதான் அது எதில், இந்த தியாத்திரா சபையை பார்த்த உடனே. அதனால தான் அவருடைய 2 கால்களும் பார்த்தீங்கன்னா வெங்கலம் போல் அறிக்கைட்டு மனம் திரும்ப, சும்மா எதுக்கு அங்கே போயிட்டு சும்மா அவங்களோட போய் படுத்துக்கின்னு இவங்களோட இது பண்ணிக்கின்னு எதுக்குப்பா அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த விஷயம். இது வந்து நான் பச்சையாக எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, வெள்ளையாக எடுக்க முடியாது, பச்சையாக தான் எடுக்க முடியும். ஸோ எல்லா சபைக்காரருக்கும் தெரிஞ்சிருமா, ஓஹோ கர்த்தர் பாரு எப்படி அப்படின்னு சொல்லி. 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், இது இன்னும் பயங்கரமான விஷயம் இதில் இருக்குது. 24, அதாவது வெளிப்படுத்தும் விசேஷம் 2:24. தியாத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். வேற பாரத்தை நான், அதாவது சாத்தானுடைய ஆழம் அப்படின்னு நான் அர்த்தம்னா, இந்த ஜெசபேல்ன்றவ என்ன பண்ணுறா, அந்த சாத்தானுடைய ஆழமான ரகசியம் 2 இருக்கான். சாத்தானுடைய ஆழமான ரகசியம் என்ன, ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்லிட்டேனே ரகசியமே கிடையாது. அது என்ன, ஒன்று வந்து நிறைய கல்யாணம் இங்கே அங்கே திங்கக்கிழமை ஒருத்தன், செவ்வாய்க்கிழமை ஒருத்தி, புதன்கிழமை, இது சாத்தானுடைய ஆழம், நிறைய பண்ணிக்கும், புரிஞ்சுங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றான், புரிஞ்சுங்களா சாத்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலைக்கு படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, சிலைக்கு படைங்க சாப்பிடுங்க, சிலைகளே இருக்கக்கூடாது, என்னையின்றி வேறு தெய்வங்களே வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கக்கூடாது, நானே உண்மையான தெய்வன் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னையின்றி அப்படின்னு சொல்லி மற்ற வேறு தெய்வங்கள் அவங்களுடைய சிலை உருவத்தெல்லாம் வரைஞ்சி, நிலாவை வரைஞ்சி, சூரியனை வரைஞ்சி, நட்சத்திரங்களை வரைஞ்சி, நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து அதில் ஏதாவது நட்சத்திரங்களை கும்பிடணும். நட்சத்திரத்தை உருவாக்கினவரை நீ கும்பிடணும். ஆனால் நட்சத்திரங்களெல்லாம் சேர்த்து நட்சத்திரம் சனிக்கிழமை ஐயோ வேணாம், வெள்ளிக்கிழமை பரவாயில்ல, அதே மாதிரி திங்கக்கிழமை அதெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே. ஸோ அது மாதிரி ஏதோ அந்த டைமு நேரங்கிற அதெல்லாம் போட்டு எல்லாம் மாட்டின்னு இருப்பாங்க அதில். ஸோ அது எல்லாத்தையும் விடுங்க. அது எல்லாம் சூரியனை கும்பிட்றது, அப்புறமா சூரியனுக்கு என்ன பண்ணுறது, அரிசியெல்லாம் பொங்க விடுறது, ஏதோ பண்ண, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் புரிஞ்சுங்களா. அதெல்லாம் வந்து வேறு ஏதோ அவங்க ஏதோ அவங்க புரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சி அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை வச்சு நீங்கள் ஒரு சபையில் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா அது கர்த்தருக்கு வந்து மிகவும் 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 ரொம்ப நெஞ்ச குத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் அவருடைய கண்கள்லாம் வந்து நெருப்பு போல் எரிதான் அப்படியே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சாத்தானுடைய ஆழமா. ஸோ சாத்தானுடைய ஆழம்னா என்ன அர்த்தம்னா, சபையே ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கிறா அந்த பொம்பளை, இல்லைன்னா அந்த பொம்பளையோ ஆம்பளையோ யார் எடுக்கிறாங்களோ, புரிஞ்சுங்களா, அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது போல் நடக்குதா. அந்த பஸ்ஸு கதையை ஞாபகம் வச்சுங்க, 3 பஸ்ஸு போச்சு, ஆனால் வரும்போதோ 3 பஸ்ஸு தான் வந்தது, ஆனால் எல்லாம் மாற்றி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய ஆழம் அது. ஸோ 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி விட்றது, 2 பேர் தான். அப்புறமா அடுத்த வாரம் இன்னொரு பையன், இன்னொரு பொம்பளை, இன்னும் அடுத்த வாரம் இன்னொன்று, அடுத்த வாரம் ஒன்று. ஸோ இது சாத்தானுடைய ஆழம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலைகளுக்கு வச்சுட்டு, அந்த சிலைகளுக்கு அந்த நாட்களில் பார்த்தீங்க, அதாவது மகா உபத்திரவ நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்தி கிறிஸ்துவுக்கு படைக்கப்பட்டது, அந்தி கிறிஸ்துவை நீங்கள் வணங்கிட்டு சாப்பிடுங்க, அந்தி கிறிஸ்துவுக்கு உணவை வச்சுட்டு நீங்கள் இப்போ இது பண்ணலாம். ஸோ அதனால தான் வாங்கவும் விற்கவும் முடியாதான் அப்படி அதாவது நீங்கள் வாங்கி ஆகணும்னா அந்தி கிறிஸ்துவ முத்திரை, அந்தி கிறிஸ்துவை நீங்கள் வணங்கணும். அதுபோல் ஒரு சூழ்நிலையில் இந்த தியாத்திரா சபை போயிடும். தயவுசெய்து மனம் திரும்புங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம், நான் வார்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் யோவான் மூலமாக கர்த்தர் இது போல் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை இது இன்னும் நிறைவேறலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போல் இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போதோ இது இன்னும் டர்க்கி தேசத்தில் நிறைவேறலை. ஏங்க 2 லட்சம் பேர், 2,20,000 பேர் அப்படின்னு சொல்கிறீங்க. 2,20,000 பேர் ஒரு பெரிய நம்பர்ஸ் அது. அதுக்குள்ளே அதில் எத்தனை சபைகள், எத்தனை பேர் அந்த தவறு அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 2,20,000 பேருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ அவங்க தப்பு பண்ணக்கூடாது, அந்த சபையில் கரெக்டாக இருக்கணும்,
அந்த ஜெசபேல்ன்றவோ அந்நிய ஸ்திரியாக இருக்கிறாளோ இல்லை கர்த்தருக்குள்ளே இருந்து சபைக்குள்ளே இருந்து ரொம்ப நாள் கழிச்சு இது போல் பண்ணுறாளோ, ஆனால் அவனுடைய குறிக்கோள் எப்படி இருக்குனாக்கா சாத்தானுடைய ஆழங்கள். அவன் சாத்தான் வந்து இது பண்ணால் தப்பு அப்படின்னு அவன் தப்புன்னு சொல்கிறதில்ல, இது பண்ணாதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே டிட்டோ காப்பிடிச்சு அப்படியே பண்ணுறான். ஸோ சாத்தானுடைய ஆழத்தை தெரிஞ்சிருக்கிற ஒரு ஸ்திரீ யார் அப்படின்னா ஜெசபேல். ஆனால் அந்த ஜெசபேல் பிரசங்கம் பண்ண இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சில கூட்டத்தார் வந்து ஏற்றுக்கொள்ளலையா. அந்த சில கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளலை, அந்த காரியங்களை ஃபாலோ பண்ணலையா அவங்க. புரிஞ்சுங்களா? அவங்க ஒருவேளை வயசாகி போச்சுன்னு நினைக்க போகிறீங்க, 70 வயசு 80 வயசு, ஏதோ ஒரு சில கூட்டத்தார் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. அந்த கூட்டத்தார் ஃபாலோ பண்ணல பாருங்கள். அந்த கூட்டத்தார் ஃபாலோ பண்ணாதவங்கள தான் அப்படியே நீங்கள் பத்திரமா இருங்க. அதுதான் வந்து இங்கே வசனத்தில் எழுதியிருக்கிறாங்க. வசனம் பாருங்கள் 24. அதாவது என்ன அப்படின்னாக்க, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன். வேறு பாரம் இல்லை, இது ரெண்டுலேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க, அவ்வளோதான். வேறு பாரம் இல்லை, இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தியாத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், யாருடைய போதகம்? ஜெசபேலுடைய போதகத்தை பற்றி கொள்ளாமல், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்க, மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள். நான் மறுபடியும் வரப்போகிறேன், வந்து பெரிய அருமகதன் யுத்தம் ஆக போகுது, அதெல்லாம் ஆக போகுது. நான் வருமல்ல, ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள், ஃபியூ டேஸ், அது எப்படியாவது நீ தாக்கு பிடிச்சிக்கோ. அந்த சபையில் இது போல், அந்த சபையில் இது போல் ஒரு தவறுதலான பிரசங்கம், அதாவது என்னென்னா செக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுலாம் வந்து தப்பு. அது ஸோ அது எப்படியாவது நீங்கள் அதாவது நீங்கள் அந்த சபையை விட்டு ஓடுறீங்களோ எப்படியோ, ஆனால் அவங்க சொல்கிறத நீங்கள் கட்டுப்படாமல், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காம ஃபாலோ பண்ணாமல் இருங்க. உங்களுக்குள்ளதை நான் வருமளவு, உங்களுக்குள்ளது எது? இது அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே கர்த்தர் மேல் அன்பு, விசுவாசம், ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம், பொறுமையோடே கர்த்தர் காத்துருங்க. இது போதும்ப்பா, இது ஒரு 4 மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இந்த 2 இதை எடுத்துருங்க, தயவுசெய்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாரு. 26வது வசனம், ஜெயங்கொண்டு முடிவு பரிந்தும். இது எப்படியாவது இந்த 2 விஷயத்தை, அதாவது சிலைக்கு படித்ததை சாப்பிடாத, இந்த செக்ஸ் வேண்டாம், அதாவது நிறைய லேடிஸோட வேண்டாம், இல்லை நிறைய ஜென்ஸோட வேண்டாம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஸோ என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கடைசி வரலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயங்கொள்ளுறவருக்கு அப்போ என்ன ஆயிப்போச்சான், பிதாவானவர் வந்து என்னன்னு கொடுத்தாராம், யாருக்கு? தன்னுடைய மகனுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு இந்த காரியத்தை கொடுத்தாராம். நீ தேசங்கள் எல்லாவற்றையும் நீ வந்து ஆட்சி ஆளலாம், நீங்கள் தேசங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆட்சி ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அவர் வந்து அதிகாரம் கொடுத்தாராம். யாரு? பிதாவானவர். ஸோ பிதாவானவர் தன்னுடைய குமாரருக்கு தேசங்களை எல்லாவற்றையும் இரும்பு கோலால் நீங்கள் வச்சு ஆட்சி ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக 4லேருந்து 9 இல்லை 2லேருந்து 9 வரல நீங்கள் படிங்க. அந்த சங்கீதம் 2வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பிதாவானவர் தன்னுடைய குமாரர் இயேசு கிறிஸ்துக்கு தேசங்களெல்லாம் ஆட்சி ஆளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் கொடுத்தாராம். அதாவது இரும்பு கோலால் நீங்கள் ஆட்சி ஆளுங்க. அதே போல் நீங்கள் இந்த 2 விஷயத்துலேருந்து நீ தப்பிச்சிரு, சபைக்குள்ள இந்த 2 விஷயத்துலேருந்து தப்பிச்சிரு, இந்த 2 விஷயத்துலேருந்து சபையில் நீ தப்பிச்சிட்ட அப்படின்னா, அதே மாதிரி நீ என்ன பண்ணலாம், வேறு தேசங்களுக்கு நான் எப்படி ஆட்சி ஆளுகிறேனோ உன்னையும் நான் ஒரு கவர்னராகவோ ஒரு சின்ன ஒரு போஸ்ட்டில் நான் அங்கங்கே கொடுக்குறேன். அந்த போஸ்ட்டில் நீ என்ன பண்ணணும், நீ வேற ஒரு ஜனங்களை நீ ஆட்சி ஆளலாம். யார்? தியாத்திரா சபைக்காரு வெவ்வேறு தேசங்கள் இல்லைனா வெவ்வேறு பட்டணங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்து எப்படி ஆட்சி ஆள்றாரோ அதே போல் உனக்கு ஃபாரின் மினிஸ்டர் போஸ்ட்டாக கிடைக்கலாம், கவர்னர் போஸ்ட்டாக கிடைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹோம் மினிஸ்டர் போஸ்ட்டாக கிடைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அதிகாரம், இவ்வளோ ஜனங்களுக்கு அதிகாரம், இது 2த்துலேருந்து தப்பிச்சிரு நீ அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம முக்கியமான ஒரு இதுக்கு வரோம். அது என்ன அப்படின்னாக்கா 28வது, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இது என்னப்பா அது விடிவெள்ளி நட்சத்திரம்? இப்போ தான் நட்சத்திரங்களை கும்பிடாதீங்க நீங்கள், இப்போ விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன்னாக்கா, இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கிட்ட போனீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் வெறும் மண், கல், நெருப்பு. அங்கே போய் என்ன பண்ண முடியும், ஒரே குப்புன்னு நெருப்பு எரியுது. அந்த நெருப்பு எரியிற அந்த நட்சத்திரத்தை, விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம்னா வீனஸ் இல்லை வெள்ளியா இல்லை என்னது அது அப்படின்னு சொல்லி. ஸோ விடிவெளி நட்சத்திரம் அப்படின்னு நடத்தினா ஒரு ஸ்டார். இப்போ எங்கே ஒரு டிராஃபிக்கில் எங்கே நீங்கள் போய் எங்கே மாட்டிக்கினீங்க அப்படின்னாக்கா பார்க்குறீங்க அந்த போலீஸ் வந்து எத்தனை ஸ்டார் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை, அதுக்கு பதில் வந்து எங்கே இருக்குனாக்கா, இதுக்கு முன்னாடி வசனத்தில் பார்த்தோம், நீ இதை ஜெயிச்சு வந்த அப்படின்னா வேறொரு தேசத்தை நீ ஆட்சி ஆள்றதுக்கு, யார்? தியாத்திரா சபை விசுவாசிகள் ஆட்சி ஆளுவதற்கு, அதாவது ஒரு கோல் கொடுத்து எப்படி அந்த இரும்பு கோலால் நீ ஆட்சி ஆள்றியே, அதுபோல் இந்த விடிவெளி நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்னா வேறொரு தேசத்தை நீ ஆட்சி ஆளணும். இப்போ நிறைய சினிமாலெலாம் சொல்கிறாங்க பாருங்கள்,
சூப்பர் ஸ்டார்ப்பா அவருக்கு ஸ்டார் இருக்குது. அவர் வந்து மெகா ஸ்டாரு, அவர் வந்து வேறு ஸ்டார், அவர் வேறு ரேஞ்சில் இருக்கிறார் அப்படி. ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்னிங் ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு அதாவது பிரைட் மார்னிங் ஸ்டார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து. வெறும் மார்னிங் ஸ்டார் அப்படின்னா விசுவாசிகள், இதை மேற்கொண்ட விசுவாசிகள், பாவத்தை மேற்கொண்ட விசுவாசிகள், கெட்ட போதனையை, தவறுதலான போதனையை தடுத்து நிறுத்தி அதை ஃபாலோ பண்ணாமல் அந்த வலைக்குள்ளே விழாமல் தப்பித்த விசுவாசிகள், கர்த்தருக்காக விசுவாசத்தோட பரிசுத்தமாக வாழ்ந்த விசுவாசிகள், செத்த விசுவாசிகளோ வாழ்ந்த விசுவாசிகளோ எப்படியோ அவர்களுக்கு வந்து அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இல்லைனா மார்னிங் ஸ்டார் அதை நான் கொடுப்பேன். அப்படின்னா நடத்தினா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இம்மையில் இல்லை மறுமையில் நீங்கள் பல தேசங்களையும் பல ஏரியாவையும் நீங்கள் என்ன பண்ணலாம், பல சிட்டிகளையும் நீங்கள் நகரங்களையும் நீங்கள் ஆட்சி ஆளலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் ஸ்டார்னு பேர். அதாவது என்னென்னா குத்து சண்டையில் ஜெயித்தான், இல்லை அவன் ஏதோ ஸ்போர்ட்ஸில் ஜெயித்தான், அவன் ஏதோ கப்பு வாங்கினான், படித்தான், நிறைய டிகிரி வாங்கினான், அதெல்லாம் கிடையாது. இதில் மேற்கொண்டான் பாருங்கள், அது சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி எப்படியோ அந்த மேற்கொண்ட விசுவாசி அவருக்கு வந்து என்ன கர்த்தர் என்ன கொடுக்குறாரா, விடிவெளி நட்சத்திரத்தை கொடுக்குறாராம். அப்படி பயங்கர ஒரு ஸ்டார். அது ஒரு மாதிரி ஒரு யாரோ ஒரு சூப்பர் ஸ்டார்னு வச்சுங்க, ஒரு 10 பேரை அடிச்சிட முடியுமா? நிஜத்தில் முடியாது. ஆனால் இந்த ஸ்டார், இந்த மார்னிங் ஸ்டார் வாங்கினவர் வந்து தேசங்களை அப்படி சொல்லும் போது எல்லோரும் சைலண்ட்டாக வரும். ஐயா வராரு அப்படின்னும் போது எல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துரும். புரிஞ்சுங்களா? அதான் மார்னிங் ஸ்டார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 29வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை குறித்து ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய போதகர் மூலமாக ஆவியானவர் தாமே போதகர்களை கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க நிறைய சபைகளில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமா, ஆவியானவர் போதகர் மூலமாகவோ இல்லை விசுவாசிகள் ஒரு டீக்கன் மூலமாகவோ சொல்கிற விஷயங்களை ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் இந்த வசனத்தை கேட்கணும். சத்தமாக நீங்கள் வாசிங்க, இதை கேளுங்க, புரிஞ்சுக்குங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதோ நான் தவறுதலாக பேசுனா மன்னிச்சிங்க, இது எதோ பச்சையாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பட் இதனுடைய உள்ள அர்த்தம் அதான். அடுத்து வர நாட்களில் நம்ம வேறு சபைகளை குறித்து நம்ம பார்ப்போம்.